11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி 1.3இல் 12வது கணக்கு பார்க்கிறோம். f defined from r tends to r என்ற சார்பு f of x equal to 3x minus 5 என வரையறுக்கப்படின் அது ஒரு இருபுறச் சார்பு என நிரூபித்து அதன் நேர்மாறு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. இருபுற சார்பு என நிரூபிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பாகவும் இருக்கணும், மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்கணும். அது இரண்டுமே இருந்தாதான் நம்ம இருபுற சார்புன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து நேர்மாறு மதிப்பையும் நம்ம கணக்கிடணும். ஒன்றுக்கொன்றான சார்பா என முதல்ல கணக்கிடலாம். ஒன்றுக்கொன்றான சார்பு என நிறுவுவதற்கு உண்டான நிபந்தனை f of x equal to f of y அப்படின்னு எடுத்துட்டு x equal to yன்னு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த சார்பானது ஒன்றுக்கொன்றான சார்பா அமையும். கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு f of x என்பது 3x minus 5. நம்ம எடுத்துக்க வேண்டியது f of x equal to f of yன்னு எடுக்கணும். f of x equal to f of y. இதில் f of x என்ற சார்பான்றது 3x minus 5. வலது பக்கம் x என்ற மதிப்புக்கு பதிலாக yன்னு பிரதியிட்டோம்னா 3y minus 5. minus 5 minus 5 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கக்கூடியது 3x equal to 3y, 3 கேன்சல் ஆகிடும். அப்போ கிடைக்கக்கூடிய மதிப்பு x equal to y. f of x equal to f of yன்னு எடுத்துட்டு x equal to yன்னு கொண்டு வந்தாச்சு. எனவே f என்ற சார்பானது therefore f ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். அடுத்து மேற்கோர்த்தல் சார்புக்கு வரோம். மேற்கோர்த்தல் சார்பு ஒரு சார்பானது மேற்கோர்த்தல் சார்பா என நிறுவுறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய நிபந்தனை f of x equal to y. f of x equal to y ன்னு நிரூபிக்கணும். அப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பை f of x ன்னு எடுக்கிறோம். f of x equal to 3x minus 5 என்ற சார்பு கொடுக்கப்பட்டுள்ளது. f of x என்பது எப்பவுமே எதை குறிப்பிடுனா ஒரு சார்பு y குறிப்பிடும். y equal to 3x minus 5ன்னு எடுக்கிறோம். இதில் இருந்து xின் மதிப்பெண்ணானு கணக்கிடலாம். மைனஸ் 5ஆனது இடது பக்கம் வரப்போ ப்ளஸ் 5ன்னு ஆகிடும். y + 5 equal to 3x. இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா 3x equal to y + 5ன்னு கிடைக்கும். இதிலிருந்து எக்ஸின் மதிப்பானது பெருக்கல்ல இருக்கக்கூடிய 3ஆனது வலது பக்கம் வரப்போ வகுத்தல்ல வந்துடும். x equal to y + 5/3ன்னு கொண்டு வந்துடலாம். நம்ம நிறுவ வேண்டியது என்ன அப்படின்னா f of x அப்படிங்கிறத yன்னு காட்டணும். f of x இந்த f of xல xக்கு பதிலாக y + 5/3ன்னு கணக்கிட்டிருக்கிறோம். அந்த y + 5/3 இங்கே பிரதியிட்டுக்கலாம். f of x என்ற சார்பானது 3x minus 5. இதில் எக்ஸுக்கு பதிலாக y + 5/3 அப்படிங்கிற மதிப்பு இருக்கிறதுனால அந்த சமன்பாட்டில் சார்பில் எக்ஸுக்கு பதிலாக y + 5/3 என பிரதியிடலாம். அது இல்லாமல் வெளியில் -5ன்னு இருக்குது. 3 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கக்கூடிய மதிப்பானது y + 5 -5ன்னு இருக்குது. +5 -5 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மதிப்பு என்ன கிடைக்குன்னா y மட்டும் கிடைக்கும். therefore f ஆனது அதாவது என்ன நிரூபிச்சிருக்கிறோம் f of x equal to f of yன்னு நிரூபித்ததுனால இது ஒரு மேற்கோர்த்தல் சார்புன்னு சொல்லிடலாம். therefore f ஆனது மேற்கோர்த்தல் சார்பு ஆகும். எனவே f ஆனது ஒரு இருபுற சார்புன்னு சொல்லிடலாம். எனவே f ஆனது ஒரு இருபுற சார்பு ஆகும். ஒரு அம்புக்குறி வரைபடம் போட்டுக்கலாம் மதிப்பை கணக்கிடுவதற்கு. அதாவது எக்ஸ் மதிப்பை எழுதுறதுக்கு நேர்மாறு எழுதுறதுக்கு எக்ஸு ஒய்யில் ஒய்யே கொடுத்துக்கலாம். இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம கணக்கிட்ட மதிப்பை பிரதியிட்டுக்கலாம். எக்ஸுக்கு என்ன மதிப்பு கணக்கிட்டிருக்கிறோம் y + 5/3ன்னு கணக்கிட்டிருக்கிறோம். அந்த மதிப்பை எழுதிடலாம். f of x அப்படிங்கிற மதிப்பு சார்பானது 3x minus 5. இதன் நேர்மாறு எனும் பொழுது ஒய்யிலிருந்து எக்ஸுக்கு வரலாம். நேர்மாறு எனும் பொழுது ஒய்யிலிருந்து எக்ஸுக்கு வரப்ப f inverse of y எழுதிக்கலாம். f inverse of y என்பது எக்ஸின் மதிப்புக்கு சமம். எக்ஸின் மதிப்பு என்ன இருக்குன்னா இங்கே y + 5/3ன்னு இருக்குது. இதில் ஒய்க்கு பதிலாக எக்ஸ்ன்னு பிரதியிடலாம்.
ஒய்க்கு பதிலாக எக்ஸை பிரதியிட கிடைக்கக்கூடிய மதிப்பு f இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5/3 ஆகும். ஒய்க்கு பதிலாக எக்ஸின்னு பிரதியிடுறப்ப நேர்மாறு f இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்பது எக்ஸ் ப்ளஸ் 5/3 ஆகும். தேங்க்யூ.